பரிசுத்தமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடி நாம் தேவனை நன்றியுள்ளதை ஸ்தோத்தரித்தோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்டப்பட்டதானே வசனமுக்கு சங்கீதம் 18:35 வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்து, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இதுல 3 விஷயங்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்ன? படிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும். உம்முடைய ரட்சிப்பின் கேடகம். ரட்சிப்பு என்றால் ரட்சிப்பின் கேடகம். கேடகம் என்பது நம்பிக்கை, சுவாசம். ரட்சிப்பு என்றால் விடுதலை. இவைகளை தேவன் நமக்கு தருகிறார் என்பதை சங்கீதக்காரன் சொல்கிறார். அடுத்து, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. தேவன் வலது கரம் நம்மை தாங்குகிறது. மூன்றாவது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாகும். தேவன் காருண்யம் பெரியவனாகும். காருண்யம் என்பது இரக்கம். காருண்யம் என்பது இரக்கம். தேவன் கரமானது ஒரு மனிதனை பெரியவனாக வல்லதா இருக்கிறது என்கிறதான ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அருமையானவர்களே, என்னை தெரிந்து கொண்டான தேவன் என்னை உயர்த்துவார், என்னோட கரத்திலே தாங்குவார். ஏசாயா புஸ்தகத்தெல்லாம் இருக்கு. தம்முடைய நீதியின் கரத்தினால் என்னை தாங்கி என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். அப்ப தேவன் வலது கரத்தினால் நம்மை தாங்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஏன் அவர் நம்மை அவருடைய வலது கரத்திலே தாங்க வேண்டும்? இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் உண்டு. தேவனுடைய வலது கரத்தை பொறுத்த சங்கீதக்காரன் சொல்கிறார், வலது கரம் என்று சொன்னால் பராக்கிரமம் உள்ளது, வலது கரம் என்று சொன்னால் இரக்கம் உள்ளது, வலது கரம் என்றால் அரவணிக்கிறது, வலது கரம் என்றால் தாங்குகிறது, வலது கரம் என்றால் தப்பிவிக்க வல்லதா இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறது. வலது கரம் என்றால் நம்மை பலப்படுத்துவதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த 3 விஷயங்களை படிக்க கேட்கலாம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும். தேவனுடைய ரட்சிப்பின் கேடகம். தேவனுடைய ரட்சிப்பின் கேடகம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று நாம் புலம்பலாம். எனக்கு வந்த சோதனைகளுக்கெல்லாம் நான் புலம்பி இருக்கிறேன். கொஞ்சம் இல்லை, நிறையவே புலம்பி இருக்கிறேன். இப்ப எனக்கு என்னோட நம்பர் எல்லாம் ஹேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? வேற ஒரு ஓடிபி ஹேக் பண்ணி என் நம்பரு, அக்கௌண்ட் நம்பரு, செல் நம்பர்லாம் ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு சிபிஐல யாருன்னா தெரிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும். எங்களுக்கு இந்த நம்பர்களை ஹேக் பண்ணி வச்சது யாரோ அவங்க மிக சீக்கிரத்துல பிடிக்கப்பட வேண்டும். என் வீடியோ பார்க்கிறவர்கள் நீங்க இதை சிபிஐக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள். தெரிந்தவர்கள் யாரால் இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணும்படி உங்களது தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், தேவன வலது கரம் நம்மை தாங்குகிறது. அவர் ரட்சிப்பு என்கிற கேடகம் நம்மோடு கூட இருக்கிறது. எவ்வளவு பெரிய இது பாருங்க. எங்க நம்பர்களை ஹேக் பண்ணி வச்ச ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. அது எங்களோட பேங்க் புக் அக்கௌண்ட் நம்பர்லாம் ஹேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களை பிடிக்கும். அதான் சொல்றேன், நார்த் இந்தியன்ஸ்ல வீடு கொடுக்காதீங்க, நார்த் இந்தியன்ஸ் வீடு வாசல சேர்க்காத வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். துரோகிகள் அவர்கள் நன்றாக பழகுவார்கள், உங்களை கொள்ளையடித்து விடுவார்கள். நார்த் இந்தியன்ஸ் திருநெல்வேலியில நார்த் இந்தியன்ஸை சேர்க்க மாட்டார்கள். அவர்கள் அவர்களை பழகவும் மாட்டார்கள், வீட்டு வாசலே அவர்களை சேர்க்க மாட்டார்கள். துரோகிகளா இருப்பார். புரியுதுங்களா? அதனால நார்த் இந்தியன்ஸ் வீடு தராதீங்க, நார்த் இந்தியன்ஸ் பழகாதீங்க, நார்த் இந்தியன்ஸ் வீட்டு வாசல சேர்க்காதீங்க. அது உங்களுக்கு பாக்கியம் நன்மையுமா இருக்கும். அருமையானவரே, இந்த வீடியோ பார்க்க நீங்கள் யாராவது சிபிஐல உங்களுக்கு அதிகாரி தெரிந்தால் எனக்கு உதவி செய்யுங்கள். இவர்கள் ஏற்பட்ட குற்றவாளிகளை பிடிக்க வேணும், இவர்கள் தண்டிக்க வேண்டும். எத்தனை பேருடைய பணங்களை இவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் தெரியாது. இவர்களை பிடித்தால் நிறைய பேருடைய பணங்களை இவர் கடத்துல இருந்து பிடுங்கலாம். ஹேக் பண்ணி வச்சு பணங்களை எடுப்பார். ஏடிஎம் நம்பரு, அக்கௌண்ட் நம்பரை ஹேக் பண்ணி வச்சு பணங்களை எடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்களே எளிதாக பிடிக்கலாம். நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் செய்யறாங்க. இவங்களை விடக்கூடாது. தமிழக ஜனங்கள் என் வீடியோ பார்க்கிறவர்கள் யாரா இருந்தா நீங்க சிபிஐக்கு இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு உதவி செய்யும்படி இடத்துல மண்டாடுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய கரம் நம்மை தப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய கரம் பராக்கிரமம் செய்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வல்லமை நம்மை காப்பாற்றுகிறதா இருக்கிறது. தேவனுடைய இரக்கம் நமக்கு காருண்யமா இருக்கிறது. அந்த இரக்கத்தை நாம் முடிசூட்டிக் கொண்டு இந்த பூமியிலே நாம் சரியாய் வாழ பிரயாசப்படுவோமாக. அல்லேலூயா. ஒருவன் நார்த் இந்தியன் ஒரு வீட்டுக்கு ஒருவன் வந்தால் ஒவ்வொரு குடும்பத்தையா கொண்டு வந்து உள்ள நினைப்பான். கடைசி அந்த காமன்கள் எல்லா வீட்டையும் தன் ஆக்கிரமத்தை எடுப்பான். சொத்தை இழந்து தெருவுல தான் நிற்பார்கள்.
அதனால்தான் ஏற்கனவே ஒரு இடத்த பார்த்திருக்கிறது. ஒருவன் தான் வீடு கேட்டு வந்தான். அந்த வீட்டுல கிட்ட 10 குடும்பங்களை நாத்தின் இயேசு கூட்டிக் கொண்டு வந்து விட்டான். அந்த இடம், அந்த வீடை அவன் ஆக்கிரமம் பண்ணி விட்டான், மாய வேலையை வைத்துக் கொண்டு. அதனால்தான் சொல்லுகிறேன், நாத்தியத்துக்கு வீடு கொடுக்காதீர்கள், அவர்களை வீட்டு வாசலை சேர்க்காதீர்கள், பிச்சைக்காரனை போல வருவார்கள், அவர்கள் உதவி செய்யக்கூடாது என்று சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். திருநெல்வேலியை பற்றவரை சேர்க்கவே மாட்டார்கள், எல்லோரும் இருப்பாங்க. திருநெல்வேலி காணிங்கிறதுனால யார் இடத்துல எச்சரிக்கையாத்தான் இருப்பேன், யார் இடத்துல நெருங்கி பழக மாட்டேன், யார் இடத்துல ஒன்று சும்மா போய் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், எல்லாரையும் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவேன். என்னோட பழக்கம் திருநெல்வேலி பழக்கம் தான். புரியுதுங்களா? திருநெல்வேலி ஆட்கள் யாருன்னா இருந்தா கேட்டு பாருங்க, எல்லாருக்கையும் அவர் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவேன். ஜாக்கிரதையா இருப்பாரு, யார் இடத்துல ஜாக்கிரதையா இருப்பாரு. அதனால தேவஜனமே, தேவனுடைய கரம் நம்மை தாங்குகிறது, அவருடைய காரணியம் நம்மை பெரிதாக்க வல்லதாக இருக்கிறது. அவருடைய இரக்கத்தை முன்வைத்து நாம் வாழ வேண்டும். தேவனுடைய இரக்கம் நமக்கு மிக முக்கியமா இருக்கிறது. தேவனுடைய இரக்கத்தை கொண்டுதான் நாம் வாழுகிறோம். நாம் பலர் சொல்லுகிறார்கள், நான் பெரிய பிரதிஷ்டக்காரன், என்ன பிரதிஷ்டை இருக்க தெரியல. பிரதிஷ்டைன்னா என்னையா? தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறது எல்லாமே பிரதிஷ்டை, வேற ஒன்றும் கிடையாது. தேவ பிரமாணங்களை கை கொள்ளுகிறவன் தான் பிரதிஷ்டிக்கப்பட்டவன். தேவ பிரமாணத்தின்படி வாழை நினைக்கிறவன் தான் பிரதிஷ்டை உள்ளவன். தனி இச்சம்படி வாழும். ஒரு ஊழியக்கா பிரசங்கம் என்றால் கண்களிலே பரிசுத்தம், வாயிலே பரிசுத்தம், அதான் பிரதிஷ்டை. ஆனா புண்ணாக்கு அது கண்கள்ல பரிசுத்தம் இருந்தாலும் வாயில பரிசுத்தம். தேவ பிரமாணத்தை கை கொண்டாதான் நீ பரிசுத்தவான வாழ முடியும். வழியே உனக்கு அதை பரிசுத்தத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க யோகியதை இல்லைன்னா அமைதியா இருக்கணும், ஜனங்களை கெடுக்கக்கூடாது. பரிசுத்தம் என்றால் என்ன? ஒரு முறை தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார், அவர் ஆவியை நமக்குள்ள தருவார். அப்ப அவருடைய பிரமாணங்களை கொண்டுதான் நம்முடைய பரிசுத்தத்தை வேலையடித்து நாம் பாதுகாக்க வேண்டும். திருநுக்குள்ளதை இச்சிக்கப்படாது, திருட மனைவியை இச்சிக்கப்படாது. உங்களுக்கு எனக்கு ஒரு ஊழியக்காரன் தெரியும், 4 பெண்கள் இடத்துல தப்பிதமாய் பழகி இருக்கிறான், 4 பெண்கள் கர்ப்பமாய் இருக்கிறார்கள். அபார்ட் பண்ணி அவள் தங்களை காத்து கொண்டார்கள். கடைசி சொந்தத்துல போய் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அவன் எந்த பரலோகத்துக்கு போவான்? அவன் ஊழியம் எப்படி பரலோகத்துக்கு போகும் சொல்லுங்க? கல்யாணமே பண்ண மாட்டேன்னு ஒருத்தன் இருந்தான். ஆனா எத்தனை பெண்களிடத்தில் தப்பிதமான தொடர்பு வைத்திருக்கிறான். அவன் எப்படி பரலோகத்துக்கு போவான்? பரலோகத்துக்கு போக அவன் வழியே இல்லை. அவன் மனிதனுக்கு உண்டாக அவன் நீதிமானதை போல பரிசுத்தவானை போல வாழ்ந்தாலும் தேவனுடைய பார்வையில் அவன் குற்றவாளி. இங்கிருந்து நன்றாய் வாழ்ந்து மருத்துவரை போல் அடக்கம் பண்ணப்பட்டாலும் பானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேவை இருக்கிறது. அவைகள் இடம் கொடுக்கவே செய்யாது. அவைகளை மாந்திரிகத்தினால் அடக்கவே முடியாது. நாமே அவைகளை நீ போனா அவைகளை பிடித்து வைத்துக் கொள்ளும். இங்க செத்த நிறைய பேர் பரலோகத்துக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறோம். யாரும் பரலோகத்துக்கு போகல. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் பிடித்து வைத்திருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறு ஸ்தலத்தை போன்றிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியாய் வாழ பிரயாசப்பட வேண்டும். தேவ பிரமாணத்தை முன்வைத்து வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய காருண்யத்தை நமக்கு பெரிதாய் எண்ணவில்லை. எல்லாமே அவருடைய இரக்கம்தான். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், அவருடைய காருண்யம் நம்மை பாதுகாக்கும், அவர் காருண்யம் நம்மை ஊழிக்கொள்ளும், அவருடைய காருண்யம் நம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர் காருண்யம் நம்மை பாதுகாக்கும். இப்படிதான் அது குறித்து நிறைய சொல்லலாம். காருண்யத்தை கொண்டு வாழ்கிற இரக்கத்தை கொண்டுதான், தேவனுடைய இரக்கத்தை குறித்தான் மேன்மை பாராட்டு. நம்மளை குறித்தான் மேன்மை பாராட்டு. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். என்னையா பரிசுத்தம்? பரிசுத்தம்னா என்னன்னு தெரியுமா நமக்கு? நிறைய சபை போதகர்கள் பரிசுத்தத்தை குறித்து சரியா போதிக்கிறது இல்லை. வேண்டாம், நான் சொல்லித்தரேன் பரிசுத்தம் நான் என்னன்னு. பிறகு ஒரு பாட்டு இருக்கிறது, வாயில் கபடம் இல்லை, வஞ்சனை தானும் இல்லை, ஆடை பிரகாசமாய் அணிந்தான். இது மனவாட்டியை குறித்து பாட்டு. பிரியமானவர்களே, இது மனவாட்டியை குறித்து. ஆடை வாயில் கபடம் இல்லை. எத்தனை ஊழியக்காரங்க வாயில கபடங்கள் இருக்கிறது. எத்தனை விசுவாசிகள் வாயில கபடங்கள் இருக்கிறது. எத்தனை கிறிஸ்தவருடைய வாயில கபடங்கள் இருக்கிறது. கபடத்தனமான வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. வெள்ளை துணியை போட்டு போடலாம், ஆனா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. உன் மனதுக்கு தெரியும் நீ எப்படி வாழ்ந்திருக்கிறாய் என்பது. வெளியில பார்த்தா சிப்பா போட்டு வெள்ளை பெரிய பசுத்தான் ஜனங்க ஏமாறுவான். தமிழ்நாட்டுல இந்த வெள்ளை துணிக்கு தான் ஜனங்கள் ஏமாந்து இருக்கிறாங்க. வெளிநாட்டுல அப்படி கிடையாதுங்க. மிராக்கிள் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க, நல்ல பசங்க பண்ணுவாங்க. சாதாரண டிஷர்ட் போட்டு ஆராதனை நடத்துவாங்க.
டிஷர்ட் தான் போட்டுப்பாங்க, அதுவும் பிளாக் டிஷர்ட், பிளாக் கலர் டிஷர்ட் தான் போட்டுப்பாங்க. வல்லமையாக நடத்துவாங்க. அங்க அந்த ஒயிட்டுக்கு மரியாதை கிடையாது. சிபிஎம்ல கூட ஊழியக்காரங்க அங்க போனா நல்லா கோட்டு போடுவாங்க, ஜாக்கெட் போடுவாங்க, கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருப்பாங்க, ஒயிட் போடவே மாட்டாங்க. பிரியமானவர்களே, அந்த நமக்கு இது முக்கியம் இல்லை. தேவனுடைய இரக்கங்களை குறித்து நாம் பாட வேண்டும். தேவனுடைய இரக்கம் நமக்கு தேவை. நம்மள வாயிலே கபடங்கள் இருக்கக்கூடாது. கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும், கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிறார். பெருக்கிற தழல் தான் உனக்கு கிடைக்கும், வேற ஒண்ணுமே உனக்கு கிடைக்காது என்று சொல்கிறார். அருமையான வாயிலே கபடம் இருக்கக்கூடாது. ஆமென். வாயிலே நாவிலே கபடம் இருக்கக்கூடாது, உத்தரங்களிலே அசுத்தம் இருக்கக்கூடாது. தான் பாட்டுக்காரர் பாடுகிறார்கள். வாயில் கபடம் இல்லை, வஞ்சனை தானும் இல்லை, ஆடை பிரகாசமாய் அணிந்தார். ஆடை பிரகாசம் என்றால் சுத்த ஜீவிதத்தான் வெளிப்படுத்துவதே, வெள்ள துணியை வெளிப்படுத்துறேங்க. வெள்ள துணியை வெளிப்படுத்துறேங்க. நான் ஒயிட் துணி போட்டுட்டு இருக்கிறேன், ஏன்னா நீங்க அது விரும்புறீங்க, அதனால ஒயிட் ஷர்ட் போடுறீங்க, பிளாக் ஷர்ட் போட்டு பிரசங்கம் பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. இது ஜனங்களை ஏமாத்துகிறதானே. ஊழியக்காரர்கள் ஒயிட் துணியை போட்டு அவர் அந்தரங்க வாழ்க்கையில கரங்களில் சுத்தம் இல்லை, கரங்களில் சுத்தம் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்துக் கொண்டே இருப்பாரா? கரங்களில் சுத்தம், வாய் கரங்களில் சுத்தம், இருதயத்திலே மாசாற்றவனா இருக்க வேணும். ஏசாயா புஸ்தகம் 59 இருக்குது. என்ன? உன் விரல்களினாலும் கரங்களினால் செய்த பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கு பிரிவினை உண்டாக்குகின்றது. அப்ப கரங்களில் சுத்தம் இல்லாதவர்கள் தேவனுடைய பார்வை குற்றவாளி. பிரசங்கம் பண்ணும் போது ஒரு சுத்திகரி, அதுக்கப்புறம் அதேதான் செய்தீங்க. அப்ப எப்படி நீ தேவராஜ்யத்துக்கே ஏமாத்திருந்தாங்க, பரலோகத்துக்கு எப்படி போவீங்க? போக முடியாது. வானமண்டலத்து பொல்லாத ஆளுன்னு பிடிச்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் அங்கதான் இருக்காங்க, போதகர்கள் எல்லாம் ஏமாத்துக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், ஜனங்கள் நயவசனிப்பா பேசி பணங்களை பிடுங்கினவர்கள் எல்லாம் சேர்த்து அங்கதான் இருக்காங்க. ஒருத்தவங்களும் பரலோகத்துக்கு போவேன். அப்ப அவங்க நிலைமைகள் எல்லாம் பாருங்கள், எவ்வளவு நல்ல கல்லறைகளை கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஆவிகள் பரலோகத்துக்கு போகவில்லை. அது யாரும் பார்க்கக்கூடிய கிருபை ஒரு ஊழியக்காரருக்கும் கிடையாது. நான் பார்த்ததுனால சொல்கிறேன், நிறைய ஊழியக்காரர்கள் அவர் புதைத்த இடத்துல கிடக்கிறார். புரியுதுங்களா? நான் ஒரு கல்லறை தோட்டத்துக்குள்ள போயிருந்தேன். நான் சொன்னேன், இந்த கல்லறையில புதைக்கப்பட்ட அது புதைச்சி எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, அங்க அவன் உபயோகப்படுத்தின பொருள் இந்த கல்லறைக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது தோண்டி பார்த்துக்கலாம், அதை எதுவும் தோண்டி பார்த்து திருடிட்டாங்க. அவங்க வேலை திருடுற வேலை தான். கல்லறை தோட்டத்துக்குள்ள இருக்கிறத நைட்டு கழட்டி எடுத்து திருடுவாங்க. அது மாதிரிதான் இன்றைக்கும் அப்படி இந்த கல்லறை தோட்டத்தில் தான் அந்த ஆவிகள் பதங்கி இருக்கிறது, பரலோகத்துக்கு போகவில்லை. பிரிட்டிஷ்காரங்க கல்லறை, அவங்க எல்லாம் உண்மையாக வாழ்ந்தவர்கள். பிரிட்டிஷ்கார பிள்ளைகள் எல்லாம் உண்மையா வளர்த்தவர்கள், தியாகம் பண்ணி இந்த தமிழகத்துக்கு வந்து வாழ்ந்தவர்கள். அவங்க எல்லாரும் புதைத்து வைத்திருக்கிறார்கள். அருமையா அவர்கள் அங்கே இல்லை. அவர் பண்ண தியாகம் அவரை பரலோகத்துக்கு கொண்டு போய்விட்டது. இவர்களை பண்ண கள்ளத்தனை ஏமாத்துக்காரர் ஊழியக்காரர்களுக்கு வாதாளம் இருக்கிறது. வானம் மண்ணத்து பொல்லாதாவை பிடித்து வைத்துக் கொள்வோம். எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, பெரிய யோகியமா பேசுவோம், ஆனா பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தை கெடுக்கிறது, ஒருத்தனுடைய பேரை கெடுக்கிறது. அவன் பேசாம வந்துட்டானா, பேசாம அவன் கிடைத்து விட்டா அவன் பேரை கெடுக்கிறது, அவன் குற்றவாளி ஆக்குறது. இதெல்லாம் நிறைய பாகால், அதாவது முன்னோர்களின் ஆவிகளில் இருக்கிற ஊழியக்காரர்கள் நிறைய இருக்கிறார். அதனால நான் அவரை பற்றி கவலைப்படுகிறதுல, அவர் சாகும் போது பரலோகத்துக்கு போக போறது இல்லை. அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அவனை கொண்டு போக போறது இல்லை. எத்தனைக்கெல்லாம் தீர்க்க ஆண்டவர் சொன்னார், கடவுள் இதை சொன்னார், கடவுள் சொல்லாததை சொன்னேன்னா நீ பரலோகம் போகவே முடியாது, வாதாளத்தில் எத்தனை அடைந்துருவார். அதே மாதிரி ஊழியக்காரங்க பேரெல்லாம் கெடுக்கிறாங்க சிலர். ஊழியக்காரங்க பேரை கெடுக்காதீங்க, அவரை குற்றப்படுத்துறதோ அது ஆண்டவர் இருக்கிறாருங்க. ஊழியக்காரங்க நீங்க குற்றப்படுத்தாதீங்க, ஆண்டவர் லேஸ்பட்டவர் நினைக்காதீங்க. எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருப்பார். அவரை கூட ஒரு பொறுமைசாலி யாருமே இல்லை. ஆனா கடைசி நேரத்தை சொல்வார், என் மகனே நீ என் கண் பார்வையிலே இல்லை, ஏனென்றால் இவன் செய்த பாவங்கள் தேவனுக்கு இவனுக்கு பிரிவினையில இருக்கும், பிரிவினை உண்டாகும். இவன் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? போகவே முடியாது. தேவனுக்கே இவனை மறைச்சு தேவனுடைய கல்பார்வையும் இவனை தெரிய மாட்டான். நீங்க அவன் பேரை கெடுக்க வேணும். ஊழியக்காரர்களை வீட்டு இவளெல்லாம் போட்டு அதை பண்ணா இதை பண்ண இதெல்லாம் எதுக்கு நீங்க சொல்றீங்க? நானும் எனக்கு அது தேவையும் இல்லை. ஆனால் தப்பான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள் என்று தெரியும்.
எல்லாரும் பரலோகத்துக்கு போக போறது, எல்லா கிறிஸ்தவர்களும் பரலோகத்துக்கு போக போறது, எல்லா கிறிஸ்தவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பரலோகத்துக்கு போக போறதில்லை. தெய்வ பிரமாணங்களை கை கொண்டு கண்ணியமாய் வாழ்கிறவர்களை அல்லாமல் ஒருவரும் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறது இல்லை. கடைசி நேரத்துலதான் தெரியும். ஜீவன் பிரியும் போது அவன் உயிர் அங்கலாய்க்கும் சரி அந்த மாதிரி இருக்கும். ஐயோ இப்படி ஆயிட்டே, அவனால் பாவரிக்க பண்ண முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் ஆவி சரீரத்தை வெளியே வந்தவனே 4 பக்கம் அலையும். பரலோகம் எந்த வழியா போறது தெரியாது. அங்க ஒரு டிராபிக் போலீஸ் இருந்தா தானே வழி காட்ட முடியும். இப்படி போன்னு டிராபிக் போலீஸே இருக்க மாட்டார். அதனால இவன் என்ன செய்வான், இந்த பக்கம் அந்த பக்கம் தாறுமாற அலைந்து தீருவான். சரீரத்தை விட்டு வெளியே வந்திருப்பான். மறுபடியும் சரீரத்துக்குள்ள அவனால போக முடியாது. அவன் அலைந்து தெரிந்து கொண்டே இருப்பான். ஐயோ நான் பரலோகத்துக்கு போகலையே. ஏன் போகலைன்னா அவன் பாவம். எத்தனை பேர் சொத்தை அபகரித்தானோ, எத்தனை பேர் பணங்களை அபகரித்தானோ, எத்தனை பெண்களை நாசப்படுத்தினானோ, எத்தனை குடும்பங்களுக்கு பொய்யால் தீர்க்கதரிசனம் சொல்லி கெடுத்தானோ, அவன் எல்லாம் அவன் மனதிலே இருக்கோ அவன் பரலோகம் போக விடாது. யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். அவனுக்கு நாசத்தை அவனே உண்டு பண்ணி வைத்திருக்கிறான். அவன் எந்த பாவத்தை, எந்த அக்கிரமத்தை, எந்த வியாபாரத்தை கெடுத்தானோ, யாருக்கு பொய்யான தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் சொன்னானோ அந்த பாவம் அவன் மனதில் இருக்கும். உங்களுக்கு வசதி இருந்தால் உங்களுக்கு ஏற்ற ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவான். நோக்கம் என்ன, உன் கையில இருக்க பணத்தை வாங்குவது. இல்லாதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம் சொல்வார், நீங்க சரியில்லைன்னு. அவன் அழிஞ்சாலும் சரியா இருந்திருப்பாங்க. இவனுக்கு தேவை பணம். உள்ள நுழைஞ்சி பணம் இருக்கிறவனுக்கு நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லுவான். இவனை அது மறுபடுத்த போறதுல இவன் பாதாளம் தான் போறான். இந்த மாதிரி கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிற பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கவலை வேண்டாம். நரகம் அவர்களுக்கு உண்டு என்பதை சத்தியம் பண்ணுகிற பைபிளுக்கு அருமையானவர்களே. அப்படியாப்பட்டவர்களை தேவ ராஜ்யத்துக்கு தேவன் எடுக்கவே மாட்டார். இந்த பூமியிலே அலைந்து திரிவார்கள். கைதெல்லாம் காரணியத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். தேவனுடைய இரக்கம் அதுதான். அவன் இரக்கத்தை வைத்து நாம் வாழ வேண்டும். மற்றவர்களை பார்க்க கூடாது. இரக்கங்களை வைத்து வாழ வேண்டும். தேவனுடைய இரக்கம் நம்மளை பாதுகாக்கிறது. தேவனுடைய இரக்கம் நம்மளை வழி நடத்துகிறது. ஆண்டவரே உடைய இரக்கம் ஆசி சச்சி போங்க ஒரு பாடல் பாடுவார்கள். தேவனே இரக்கமாயிரும் அப்படி பாடுவாங்க. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கம் தான். நீ எவ்வளவு பெரிய பரிசுத்தமான இருந்தாலும் தேவனுடைய இரக்கத்தை முன்வைத்து வாழாவிட்டால் நீ நரகாக்கனைக்கு உட்பட்டிருவார். தேவனுடைய இரக்கத்தை பெரிதாக்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை முன்னிறுத்த வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை வைத்து நாம் வாழ வேண்டும். இதுதான் இரக்கம், காருண்யம். இந்த இரக்கம் என்னை பெரியவனாகும். ஒன்று. இரண்டாவதாக சொல்கிறேன், நாம் செழிக்க கூடாதபடிக்கு, நாம் பெரியவனாக்க கூடாதபடிக்கு யார் நமக்கு விரோதமாக தடை போடுகிறார்கள் அதை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். அவனிடத்தில் சண்டை போடக்கூடாது. நீ தேவ சமூகத்தில் இரு. துரோகிகளுக்கு வர வேண்டிய தீமைகள் வரும். துரோகிகளுக்கு வருகிற தீமைகள், அவர்கள் வருகிற தீமைகள் அவர்களுக்கு வரும். அவர்கள் குலதெய்வங்கள் அவர்களை பாதுகாக்காது. அவர் குலதெய்வங்கள் பாதாளத்தில் போய்விடும். குலதெய்வங்களுக்கு பரலோகம் கிடையாது. அவர்கள் பாதாளத்தில் போய்விடும். இப்ப நான் எல்லா இடத்துல நான் பேசுறேன், ஒரு அளவுதாங்க பேசுவேன். எவ்வளவு நெருங்கி பாடினாலும் ஒரு அளவுதான் பேசுவேன். எல்லாரோடும் அதிகமா நெருங்கி பேசுகிறது கிடையாது, பழகிறதும் கிடையாது. அதனால் தேவனை நம்பி வாழ்வோம். அடுத்த வசனம் படிங்க. குட்டி குட்டி தரிசனம் தான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தைங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால்தான் உங்களுக்கு சொல்லணும். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம் படி கேட்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் நீங்களாகி விடுவிப்பார். விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை. நீர் நிறுத்தின பொச்சிலையை பணிந்து கொள்வது இல்லை. நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கிறீங்கன்னா அதனால பறவைகள் வந்து கூடு கட்டு வாழ்கிற அளவுக்கு சிட்டம் கட்டி போச்சு. ஒரு மனிதனுக்கு மேட்டினையும் பெருமையும் பெருத்து போனா நல்லா தெரிஞ்சுங்க, அவன் தலையில சிட்டம் கட்டி
கூடு கட்டி பறவைகள் வாழ்கிறது. மண்டை சரியில்லை, அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால்தான் சொல்கிறவங்களுக்கு தேவனை நம்பி வாழ்ந்து யாரையும் நாம் பணியக்கூடாது, யாரையும் பணியக்கூடாதுங்க. ஆண்டவர் ஊழியக்காரன் ஒருத்தன் பணிய வைக்க பாக்குறான்னா அவன் ஊழியக்காரனா இருந்தாலும் அவன் சாத்தானுடைய ஆக முடியும். புரியுங்களா? அவனை அப்படியே விடுங்க. நிறைய ஊழியக்காரங்க தேவன் ஊழியத்துக்கு அனுப்புனுங்க, கிடைக்கவே இல்லை. அவனா வந்து செய்யறான். அவனுக்கு தான் சீக்கிரமா குறுக்கு வழியெல்லாம் கண்டுபிடிச்சிடும். பணக்காரனா ஆகிறது எப்படி? சீக்கிரம் ஊழியக்காரனானு என் பரிசுத்தவான்களின் குறுக்கு வழியை நான் சொல்லிக் கொடுக்கிறேங்கிறது. ஒரு விசுவாசி கிட்ட கூட 10 ரூபாய் காசு கூட நாங்க பொய் சொல்லி வாங்கவே மாட்டோம். புரியுதுங்களா? பொய் சொல்லி இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. விசுவாசிகளை ஏமாற்றி பிரசங்கத்துல ஒரு 5-10 ரூபாய் காசு கூட நாங்கள் வாங்கினது இல்லை. எங்களுக்கு என் பரிசுத்தவான்களை சொல்லி கொடுத்ததும் இல்லை. வெளியே பாருங்க, ஏன் ஊழிக்கு வரான்? அவன் தான் அன்புல வரான், ஊழிக்கு செய்யறான். கொஞ்ச நேரத்தை கல்லனா மாறிடுறான். அவன் என்ன செய்வான்? அவன் கடைசி தனி வழியை பார்த்து ஏன் வழி தனி வழி எடுத்து போயிட்டே இருப்பான். ஆனா தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அப்படி போக முடியாது. ஆண்டவர் இழுத்து கொண்டு வருவார். வேதத்துல பலரை பார்க்கலாம். 2 பேர், ஒன்று பேரையா தேவன் தேடி செல்கிறார். அடுத்து இன்னொரு ஆள் யாருங்க தண்ணியில தூக்கி போட்டது? யோனா. பாருங்க, அவரை தேவன் தேடி போறாரு. பாருங்க, தேடி போறாரு. பாத்தீங்களா? தேவனால் அழைக்கப்பட்டவரு தேவன் தேடிதான் போவார். அவனை விடவே மாட்டார். எங்க போனாலும் போயிட்டே இருப்பார். அவனை தன் பட்சம் திருப்பி கொண்டு வந்துடுவார். அவனை சிக்ஷித்தாலும் கொண்டு வருவார், கைவிட மாட்டார். தானா வந்தவனே தேவன் தேடவே மாட்டார். எதுங்க ஓடிக்கு யாரும் அழைச்சான்? நானா வந்தேங்க ஓடி. அவனை யார் தேட போறா? தேவன் அவனை தேடி வரப்போகிறதே கிடையாது. புரியுதுங்களா? ஆண்டவர் அவன் வழியை பார்த்து போயிட்டு அவன் என் வழி தனி வழி சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அவன் ஆண்டவர் கணக்கில் வைக்க போறதும் இல்லை. உன் ஆவிக்கு நீதான் உத்தரவாதி, எங்க போறிய போய் போல் விட்டுருவார் ஆண்டவர். ஆரோடு கூட அழைக்கப்பட்டவனுக்கு அழைத்தவர் யார்? அவர்களை நியமித்து அட்வைஸ் பண்ணவே, நீ போற வழி சரியில்லை, இப்படி திரும்ப வான்னு கூப்பிடுவார். அது மோசே ஆரோனை தன் பட்ச திரும்ப பிரயாசப்பட்டு இதே மாதிரி தான். ஆனா தேவனால் அழைக்கப்பட்டவர்களை தேவன் தான் வழி நடத்துவார். அவருடைய கண் பார்வையில தான் ஊழியக்கார். ஏசையா, எரேமியா, எலியா எல்லாரும் போய் பாருங்க, தேவனுடைய கண் பார்வையில தான் அவங்க வாழ்ந்தார். அருமையானவர்களே, யாருன்னா ஊழியக்காரை ஏமாத்தி வாங்குறானா, எத்தனை கோடி சொத்துக்களை வைத்திருந்தாலும் அவன் ஆத்மா பரலோகத்துக்கு போகாது. அவன் பிள்ளைகள் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள். அவர் சந்தையில் எதுவுமே பரலோகத்துக்கு போகாது. எல்லாம் நரகத்தின் பிள்ளைகளா இருப்பார்கள். ஏமாற்றுவார்கள். எல்லா பாட்டு பாடுவாங்க, ஏமாற்றுவாங்க. புரியுங்களா? அவருக்கு ஆக்கையை அவர்களே வைத்துக் கொண்டார். அதனால்தான் நிறைய ஊழியக்காரத்தை பழகவே மாட்டேன். அவன் சாக போனா பரலோகத்துக்கு போக போறது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு அவளை போய் உத்தப்படுத்துவாங்க? போய் போ அப்படின்னு விட்டுருவேன். அருமையானவர்களே, தேவனுடைய வாசஸ்தலத்தை நாம் அண்டிக் கொள்வோம். தேவனுடைய இரக்கத்தை அண்டிக் கொள்வோம். சிலையை வணங்கக்கூடாது. சித்தரித்த கண்ணை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்க தேசத்தில் வைக்காது இருப்பீர்களாக என்று லேவியராகும் 26 அதிகாரத்திற்கு படித்து பாருங்கள். அருமையானவர்களே, தேவன் நமக்கு போதும். அவரை பணிந்து வாழ வேண்டிய இந்த பொற்சிலையை நாம் வணங்குவதில்லை. இங்க தேவன் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நீ நடத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க போவதில்லை என்று உறுதியாய் நின்று உயிரை தியாகம் பண்ண தங்களை அர்ப்பணித்தார்கள். அவர்களுக்கு வந்தது என்ன? வந்தது என்னமா? விடுதலை. நெருப்பிட போட்டார்கள். 7 மடங்கு நெருப்பை கூட்ட சொல்லி போட்டது. அந்த நெருப்பு அவருடைய அவங்க தான் நினைச்சாங்க நெருப்பு அவருடைய பழுதாக்கவில்லை. போல சொன்னான், குற்றப்படுத்தினவனே, போல சொன்னவனே, நீ விட்டீங்களா உயிரோட? வெளியே தூக்கி விட்டாங்க. ஒண்ணும் இல்லை, எவ்வளவு குற்றம் தூக்கி போடும். அப்ப யாரு? அந்த ராஜா முட்டாள். அவன் கூட இருந்தவன பேரை கேட்டான், பேச்சை கேட்டான், அவன் முட்டாள் ஆயிட்டான். தேவன் தம் பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்கப் போகிறது இல்லை. அருமையானவர்களே, இதேதான் எங்களை தேவன் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நீங்கள் நிறுத்தின அந்த சிலையை நாங்கள் வழிபட போகிறது என்று சொல்லி நீங்க பக்தியோடு வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போகலாம், வரிக்கு போகலாம். இல்லாவிட்டால் போக முடியாது. தேவனுடைய உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாக
பூர்ண சமாதானத்தோடு கூட உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். அருமையானவர்களே, தேவன் அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டான். ஒரு காருண்யம் பெரிதாக்கும். சரி, எல்லாம் பேசிட்டோம். தேவ ஜனங்களுக்குள்ள வெற்றி இல்லை. எல்லாருக்கும் பிசினஸ் பண்றாங்க, எல்லாருக்கும் வெற்றி. எனக்கு ஒரு வியாபாரி தெரியுங்க, அவர் கேரளாவை சேர்ந்தவர். அவர் மந்திரவாதியை கூட்டிகிட்டே வந்தார், வீட்டுல வச்சு மாந்திரிகம் பண்ணினார். அந்த வியாபாரம் செலுத்திட்டு அவர் இப்ப இல்ல, செத்து போயிட்டார். அதனால சொல்றேன், 3 மந்திரவாதிகளை கூப்பிட்டு வந்து வீட்டுல மாந்திரிகம் வந்து வியாபாரத்தை செழிக்க பண்ணிட்டார் கேரளாக்காரர். இப்படி போய் செழிப்பானவர்களே நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. அதெல்லாம் தேவனை நம்பி வாழ்வோம். ஜெபனுங்களா சர்வனுங்களை தேவனை இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை சேவிக்க மட்டும் உதவி செய்யும். இந்த காரணியங்களை பெரிதாக்கட்டும். எதையும் நாங்கள் பணிந்து விடாமல் உங்களுடைய கருத்தை பற்றி கொள்ள உதவி செய்ய தாழ்த்துகிறோம். சின்ன வீடியோக்காக நன்றி செலுத்துகிறோம். பார்க்கிற உணர்வுக்கால் எங்க நம்பரை ஹேக் பண்ணி வைத்திருக்கிறார், நம்பர் ஹேக் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அதற்கு நியாயத்தில் போட்டும் யாராயிரம் சீதைக்கு இன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவருக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.